வேண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. 22வது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரங்களின் வரிசையில் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள், குரு பெயர்ச்சியினுடைய சிறப்பு பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியானது 2ஆம் தேதி வருது, 2/6/2026 வருது. திருக்கணிதம் பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஸோ அந்த வித்தியாசங்களையும் நம்ம பெருசாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் எதை கடைப்பிடிக்கணும், எந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவோணம் நட்சத்திரங்கிறது நல்ல ஒரு நட்சத்திரம். தூக்கத்தை தவிர்க்கக்கூடாது, சரியான நேரத்துக்கு தூங்கணும்.
அதே மாதிரி ஷிஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதாவது ஷிஃப்ட் ஒர்க் அப்படின்னா இந்த 3 ஷிஃப்டெல்லாம் வரும்ல, கம்பெனிக்கு போகக்கூடியவங்க, காலையில் போயிட்டு மதியம் வரக்கூடியவங்க, மதியம் போயிட்டு ஈவினிங் வரக்கூடியவங்க, ஈவினிங் போயிட்டு நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு பகலில் வரக்கூடியவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக வேணும். அப்போ இதிலேருந்து என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறை நம்பிக்கை, இறை வழிபாடுகள் மூலமாக அந்த உடல் உபாதைகளை கண்டிப்பான முறையில் தீர்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரத்தை குரு பகவான் 7ஆம் வீட்டிலேருந்து நேரடியாக பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால பெரிய பாதிப்புகள் வந்தாலும் இறை நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது எந்த பாதிப்பும் உங்ககிட்ட அணுக போகிறது இல்லை. உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம், மகர ராசிக்குள்ளே நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்கு முழு குரு பார்வையும், உச்சம் பெற்ற முழு குரு பார்வையும் பெறுதுன்றதுனால பாதிப்புகள் நிறைய இருக்குது. கடன் பிரச்சனைகள் இருக்குது. கடனை எப்படி கட்டப்போகிறோம் அப்படின்ற பிரச்சனைகளும், கடனால் அவமானங்களையும் அசிங்கங்களையும் குடும்பத்திலேயே சந்திக்கிற நீங்கள் இந்த முழு குரு பார்வையும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும். சமயோஜிதமாக செயல்பட்டு எந்த இடத்துலையும் கோபப்படாமல் எல்லாரையும் அனுசரித்து எல்லாரையும் ஒருமுகமாக பார்த்து நீங்கள் எல்லா பிரச்சனையும் சமாளிப்பீங்க. அதே நேரத்தில் நேர்மை தவறி நடக்கக்கூடாது. நேர்மை மட்டும் தவறிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். நேர்மை தவறாத போது எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. நேர்மை தவற மாட்டீங்க. இறை நம்பிக்கை உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. அந்த இறை நம்பிக்கையை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடைங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது திருப்பதி பெருமாளுடைய நட்சத்திரம். அவரை யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சிறிதளவு கூட பாதிப்புகள் இல்லாமல் வெளியில் வருவீங்க. ஆனால் உங்களுக்கு குரு பயிற்சி சிறப்பான அமைப்பில் இல்லைங்கிறத உண்மை. ஆனாலும் கூட இந்த பாதிப்பை தர வேண்டிய குரு யோகத்தையும் கொடுப்பார். முயற்சிகள் வெற்றி அடையும். 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி நேர்மை தவறி நடக்கூடாது. நேர்மையான பாதையில் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டமான ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு முழுக்க யோகமான காலகட்டம் தான். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல உச்சம். கண்டிப்பாக கழுத்துக்கு அணியக்கூடிய செயின் அப்படிங்கிற அமைப்பு, மோதிரம் அப்படிங்கிற அமைப்பு, அட்சய திருதியெல்லாம் வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு நகை வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் திருவோண நட்சத்திரத்துக்கு நிறைவே உண்டுங்க.